Hi friends, welcome to our channel. Friends, இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பூரணம் செய்கிறக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை பூரணம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பூ திருவி வச்சுருக்கோம், சர்க்கரை நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம், கடலைப்பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஏலக்காயும் வச்சுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை ஸ்வீட் பூரணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு அவிச்சு வச்சுருந்தோம். அதை வந்து மிக்சியில் போட்டு லேசாக ஒரு ஓட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லேசாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு பூரணம் போட்டு செய்கிறக்காண்டி தேங்காய் பூ போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தாப்பில் இது கூட நாட்டு சர்க்கரை. ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடலைப்பருப்பு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கோம். இதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை கடலைப்பருப்பு எல்லாமே பூரணம் நல்லா, இது கூட வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெய் சேர்த்து இது நல்லா கிளறி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூரணம் நல்லா வந்து செட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விடுங்க. பூரணம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா நம்ம இப்படி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை அச்சில் மாவு வச்சு நம்ம இனிப்பு பூரணத்தை வச்சு நம்ம கொழுக்கட்டை அச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கொழுக்கட்டை அச்சு ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அச்சில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாவு எடுத்து இந்த குழியில் வச்சு நல்லா எல்லா சைடும் வர மாதிரி மாவை வந்து நல்லா அழுத்தி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, இந்த மாதிரி அழுத்தி விட்டுங்க. நடுவில் வந்து பள்ளம் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூரணம் வைக்கிறக்காண்டி நடுவில் வந்து பள்ளம் பண்ணிடுங்க. பள்ளம் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த சைடும் வந்து மாவு எடுத்து வச்சு இந்த சைடும் வந்து மாவு எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நடுவில் பள்ளம் பண்ணிக்கோங்க. பள்ளம் பண்ணிவிட்டு நம்ம இந்த பூரணம் வந்து நடுவில் வைக்கிறக்காண்டி இந்த பூரணம் வந்து கொஞ்சம் எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை உருட்டி எடுத்து நடுவில் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா நடுவில் பள்ளம் பண்ணி விட்டுருங்க. இப்போ பள்ளம் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பூரணம் பாருங்கள், நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்ச பூரணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து பூரணமாக உருட்டி இப்போ நம்ம இந்த நடுவில் பள்ளத்தில் வைக்கிறோம். பள்ளத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் பண்ணிவிட்டு இந்த மூடியை வந்து நல்லா மூட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அமுக்கி விட்டுங்க. அமுக்கி விட்டு இந்த வெளியில் பிதுங்கிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த மாவு வந்து அப்படியே ஓரத்தை வந்து வலிச்சிருங்க. இந்த மாதிரி வலிச்சு எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வலிச்சு எடுத்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அச்சு வந்து நல்லா அமுக்கி விட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓரத்துல எல்லாம் நல்லா வந்து அமுக்கி விட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே நல்லா வந்து மாவு வச்சு நல்லா சுற்றி அமுக்கி விட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அச்சு வந்து நல்லா அமுக்கி விட்டுங்க. நல்லா அமுக்கி எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் இருக்க மாரெல்லாம் வலிச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம மூடியை திறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. இப்போ எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை போடுறக்காண்டி உள்ள பூரணம் வச்சு அச்சு பிடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இட்லி சட்டியில் கொழுக்கட்டை அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சட்டி தண்ணி வச்சாச்சு. தண்ணி காஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே இட்லி தட்டு மேலே கொழுக்கட்டையை அடுக்கி நம்ம வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மூடி போட்டு கொழுக்கட்டையை அவிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே நினச்ச விட அந்த கொழுக்கட்டை வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்க ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு தேங்காய் சர்க்கரை பூரணம் கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.